நம்ம சின்னவர் பேசுறதை மட்டும் கேட்டு வந்துடுங்களேன். வருஷத்துக்கு மேல நம்முடைய முதுகு மேல ஏறி நின்று நம்ம மேல சவாரி செஞ்ச காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நம்முடைய முதுகுல குத்திட்டு போயிருக்கு. இதை யாரும் மறந்துடாதீங்க. இந்தியாவில் பாஜகவுடைய வெற்றிக்கு, தொடர் வெற்றிக்கு நான் கூட மோடியும் அமித்ஷாவும் தான் காரணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு காரணம், மெயின் காரணம் அவங்க கிடையாது. காங்கிரஸ் கட்சி தான் பாஜகவுடைய வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிறத குறைஞ்சபட்ச ஒரு நன்றியோ நாகரிகமோ இல்லாத காங்கிரஸ் இனி எந்த காலத்திலையும் நாம நம்ப கூடாது. பாத்தீங்களா மக்களே, துரோகம் செய்த கட்சி, தமிழர்களுக்கு துரோகம் செஞ்ச கட்சினா அது திமுகவும் காங்கிரஸும். இப்போ என்னன்னா அவங்களுக்குள்ளேயே இந்த மாதிரியான பிரச்சனை. இதில் இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, உதயநிதி அவர்கள் இதையே இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காரு. பாஜக வெற்றிக்கு முக்கிய காரணம் மோடி அவர்கள், பாஜக, ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் இருந்தாலும் கூட பாஜகவிற்கு நாட்டு மேலே உள்ள தீவிர பற்று அதெல்லாம் இருந்தாலும் கூட ராகுல் காந்தியும் முக்கிய காரணம், காங்கிரஸும் முக்கிய காரணன்றத மோடி அவர்களும் சொல்லியிருக்கிறார், அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். பாஜகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனுக்கும் தெரியும் பாஜகவின் தொடர்ச்சியான வெற்றிக்கு காரணம் காங்கிரஸ், ராகுல் அப்படின்னு. அதனால தான் காங்கிரஸின் தேசிய தலைவராக இருந்து ராகுல் காந்தியை மாற்றிடாதீங்க. பாஜக போட்டியிடக்கூடிய ஒவ்வொரு தொகுதியிலும் ராகுல் காந்தி அவர்கள் பாஜகவிற்கு எதிராக பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி யாரு கூப்பிடுறா அப்படின்னா பாஜக காரங்க கூப்பிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு காங்கிரஸ் சிறப்பாக செயல்பட்டு இருக்கும் பாஜகவின் வெற்றிக்காக. உதயநிதி அவர்களின் பேச்சு, ஸ்டாலின் அவர்களின் பேச்சுலாம் சமீபத்தில் நம்ம கேட்கும்போது இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா, முன்னாடிலாம் இந்த திருமண நிகழ்வுக்கு போகும்போது மேடையில் நின்று கொண்டு திமுக தலைவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்து திருமணத்தில் நடக்கக்கூடிய மந்திரங்களை கேட்கும்போது நான் கூசும், காதில் கேட்க முடியாது, கொச்சையாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க இப்போது புலம்பிகிட்டு இருக்காங்க, கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்காங்க. நம்ம கட்சி தோற்று போச்சு, நான் தோற்று போனேன், அதெல்லாம் கூட எனக்கு வருத்தம் கிடையாது, நம்ம கட்சி சித்தாந்தம் கொள்கை தோற்று போச்சுன்றார். திமுகவுக்கு என்னங்க சித்தாந்தம் கொள்கைலாம் இருக்குது? இதை சொன்னவர் ஸ்டாலின் அவர்கள். முன்னாடி கல்யாண மண்டபத்தில் போனால் இந்து மதத்தில் சொல்லக்கூடிய மந்திரங்களை கொச்சையாக இருக்குது அப்படின்னு சொன்ன ஸ்டாலின் இப்போது நிலைமையா பாத்தியா வையா, வாழ்க்கை ஒரு வட்டம்னு விஜய் அவர்கள் சொன்னார். அது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் செஞ்சதுலேயே சிறப்பான சம்பவம் என்னென்னா, ஸ்டாலின் அவர்களை தோற்கடித்து, சொந்த தொகுதியில் தோற்கடித்து, எதிர்கட்சி தலைவராக கூட உட்கார முடியாத நிலைமைக்கு கொண்டுகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் சட்டசபைக்கு ஸ்டாலின் அவர்கள் கால் வைக்க முடியாத அளவுக்கு செஞ்சு விட்டார் விஜய் அவர்கள். காங்கிரஸ் இல்லாத இந்தியா செய்து காட்டினார் மோடி, திராவிடம் இல்லாத தமிழ்நாடு செய்து காட்டியிருக்கிறார் விஜய். இந்த அளவுக்கு மண்ணை கவிய ஸ்டாலின் அவர்கள் திமுகவுக்கு சித்தாந்தம் கொள்கைலாம் இருக்குன்னு சொன்னீங்களே, இதை கேட்டால் அண்ணாதுரை அவர்களே சிரிப்பார், கருணாநிதி அவர்களே தயிர் வடை தின்னுட்டு இருக்கிறத கீழே போட்டுட்டு கைதட்டி சிரிச்சிட்டு இருப்பார். ஏன் அப்படின்னா திமுகவுக்கு கொள்கையும் கிடையாது, சித்தாந்தமும் கிடையாது. யார் கூட சேர்ந்தா கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கண்ணு கருத்துமாக பார்ப்பாங்க. இதில் நம்ம முக்கியமாக இன்னொன்று பார்க்கணுங்க, மத சார்பற்ற கூட்டணியும் வாங்க. அது எனக்கு என்னன்னே புரிய மாட்டேங்குது. பாஜகவில் எங்கேயாவது இந்துன்னு இருக்கா? பாரதிய ஜனதா கட்சி பேர் பாரதம், அகண்ட பாரதம், நம்மளுடைய தாய் நாட்டை மையப்படுத்தி அந்த பேர் இருக்குது. அங்கே எங்கேயாவது இந்துன்னு இருக்கு? ஆனால் அது மத கட்சியா, மதவாத கட்சியா? IUML இப்போ தாவேக கூட்டணியில் இருக்கக்கூடிய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒருத்தர், அதாவது IUML அப்படின்னா இந்திய முஸ்லீம் லீக் கட்சி, அதுலேயே முஸ்லீம் இருக்குது. அந்த கட்சி நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் முஸ்லீம், அந்த கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாம் முஸ்லீம். அது யாருக்காக செயல்படுது? அந்த கட்சி யாருக்காக தொடங்கப்பட்டது? இஸ்லாமியர்களுக்காக, இஸ்லாமிய நலனுக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. ஆனால் அது மத கட்சி கிடையாது, பாஜக மத கட்சி. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, இந்த IUML அமைச்சரானார் ஷாஜகான், அவர் பதவி ஏற்கும்போது அந்த சீட்டில் உட்காரும்போது தொழுகை நடத்தி
இஸ்லாமிய மத குருக்கள்லாம் வச்சுக்கிட்டு தொழுகை நடத்தி அந்த தொழுகையிலையும் ஈடுபட்டவர் யார் அப்படின்னா இந்த அவர் பேர் யாருங்க, இந்த திமுகவில் எம்பியாக இருக்கார் நவாஸ்கனி, அவரும் இருந்தார். அதில் அவங்க தொழுகை நடத்தி இவர் பதவியை ஏற்றுக்கிட்டாரு. அந்த சீட்டில் உட்காரும்போது இதெல்லாம் பண்ணாங்க. அது தப்பு இல்லை அப்படின்னா இதை தப்பு இல்லையான்னு நான் சொல்ல வரல. இன்னொன்று பாருங்களேன், சட்டசபையில் சபாநாயகர் பைபிள் வசனத்தை சொன்னார். இதுவும் தப்பு இல்லையான்னு நான் சொல்ல வரல. இதெல்லாம் பண்ணாங்கல்ல, இது மதம் இல்லையா? ஆனால் பாஜக தான் மத கட்சின்றாங்க, மதவாத கட்சின்றாங்க. இதில் விசிகா இருக்குல்ல, அது ஜாதி கட்சி இல்லையா? பாமக ஜாதி கட்சியா? என்ன பாருங்க, திமுக கூட்டணியிலையோ தாவேகா கூட்டணியிலையோ ஒரு கட்சி சேர்ந்துருச்சு அப்படின்னா அது சமத்துவ கட்சி. ஆனால் பாஜகவோ அதிமுக கூட்டணியிலேயே சேர்ந்துட்டா அது மதவாத கட்சி, மதவாத கூட்டணி, மத கூட்டணி, இந்த மாதிரியான பெயர்கள்லாம் வைக்கப்படுது. நீங்கள் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இன்னொன்று பாருங்களேன், ஸ்டாலின் அவர்கள் என்ன புலம்பியிருக்காரு. இதில் இன்னொன்று ஸ்டாலின் அவர்கள் புலம்புறாரு என்ன அப்படின்னா, திமுகவை தொடர்ச்சியாக 2 முறை வெற்றி பெற செய்யணும், ஆட்சிக்கு கொண்டு வரணும் அப்படி சொல்லி நான் போராடினேன், நீங்களும் போராடினீங்க, ஆனால் என்ன ராசின்னு தெரியல, திரும்பவும் தோற்று போயிட்டோம் அப்படின்றார். திமுக 2 முறை 2வது முறை தொடர்ச்சி ஆட்சிக்கு வராது, இனி ஆட்சிக்கே வராது. இதை ஏதாவது நோட் இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டாலின் அவர்களே. இனி திமுக ஆட்சிக்கு வரவே முடியாது. தாவேக்கு ஆட்சிக்கு வந்து விட்டது. இனி போட்டியே தாவேக்காவா பிஜேபியா? களமே மாறப்போகுது. அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு, தமிழக பாஜகவா பொறுப்பேற்ற பிறகு களமே மாறப்போகுது பையா, களமே மாறப்போகுது. விஜயா அண்ணாமலையா இவங்களுக்குள்ளே தான் போட்டி. இந்த வயசான நபர்கள்லாம் போய் வீட்டில் ஓய்வு எடுக்கிறது நல்லதாக இருக்கும். இது இளைஞர்கள் பக்கம் அரசியல் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி தமிழக மக்களே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எதிர்கட்சி தலைவர் கூட உதயநிதி, அவர் வயதானவரா இளையவரான்றது நம்ம போத்தவில்ல. அதில் பாருங்களேன், இன்றைக்கி தான் பார்த்தேன் உதயநிதி அவர்கள் மீண்டும் சினிமாவுக்கே போகிறாராம். நான் படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அரசியலுக்கு அமைச்சராகி துணை முதல்வர் ஆன உதயநிதி அவர்கள் தமிழக மக்களை எப்படி எங்களை தோக்கடிச்சு எதிர்கட்சியாக கொண்டுட்டு வரீங்க, இதில் எங்கள் அப்பாவெல்லாம் நைனாவை தோக்கடிச்சிருக்கீங்க, அவர் கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கிறார். இந்த அளவுக்கு கொடூரமான செயல் பண்ண உங்களுக்கு இன்னும் கொடூரமான ஒரு சம்பவத்தை பண்ண போகிறேன், நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்கள் நடிப்பதற்காக மீண்டும் முடிவெடுத்து இருக்கிறாராம். யார்? இந்த மாரி செல்வராஜ் இந்த மாதிரியான நபர்களை வைத்து படத்தை இயக்க வைத்து அதில் நடித்து நம்ம கழுத்தை அறுக்க போகிறாரு உதயநிதி அவர்கள். காத்திருப்போம். தமிழ்நாடு இன்னும் எவ்வளோலாம் சோதனையெல்லாம் தாண்டி வரணுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்களே, இப்போ ஒரு முக்கியமான ஒரு இமேஜ் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன், பாருங்களேன். என்ன இருக்குது? கருணாநிதியின் சாதனைகளை சமூக ஊடகங்களில் பரப்ப வேண்டாம். யார் சொல்கிறா? தோற்று போன எம்எல்ஏ ஸ்டாலின் அவர்கள். இதுவரை தமிழக வரலாற்றிலேயே இல்லாத, அதாவது ஒரு 50 வருடங்களுக்கு மேலாக இல்லாத சம்பவம். முதல்வராக இருந்த ஒருவர் எம்எல்ஏ கூட தேர்வாகாமல் தோற்று போனார் அப்படின்னா இந்த அரும்பெரும் சாதனைக்கு சொந்தக்காரர் நம்ம நைனா ஸ்டாலின் அவர்கள் தான். அந்த சாதனைக்கு சொந்தக்காரர். ஏதாவது வேர்ல்டு ஆஃப் ரெக்கார்டு இது மாதிரிலாம் ஏதாவது இருந்தால், இல்லைன்னா இவருக்கு கொடுத்தீங்கல்ல ஈவேரா அவர்களுக்கு, அவருக்கு ஒரு விருது இவங்களே கொடுத்துக்கிட்டாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விருது இவங்களுக்கு கொடுக்கலாம். முதல்வராக இருந்தவர் எம்எல்ஏவாக கூட தேர்வாக முடியாத சூழ்நிலை. யார் எவர்னே தெரியாதவரை நிறுத்தி ஸ்டாலினையே தோக்கடிச்சுட்டு அவர் வீட்டுக்கே போய் அவர் கையாலேயே சால்வை போட வச்சார்ல. அண்ணன் சும்மா கெத்து தானே? கெத்துன யார்? தளபதி விஜய் அவர்கள். கெத்து கெத்து கெத்து. இந்த இமேஜுக்கு திரும்ப வருவோம். இந்த இமேஜ் பாஜகக்காரங்க பொதுமக்கள்லாம் பகிர ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இது அப்படி என்ன கருணாநிதி அவர்கள் சாதனையை பண்ணியிருக்கிறாரு, எதை பரப்ப வேணாம்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கருணாநிதியின் சாதனைகள் இதோ அந்த மாபெரும் சாதனைகளின் பட்டியல். கச்சத்தீவு தாரை வார்த்தது, இதை நம்ம முக்கியமாக பார்க்கணுங்க. ஏன் தமிழ்நாட்டை, அதாவது தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க, தமிழகம் சொல்லிடக்கூடாது, தமிழ்நாடுன்னு ஏன் சொல்லணும்? இதை ஒரு தனி நாடு மாதிரியே இவங்க ஏன் பார்க்குறாங்க அப்படின்னா, இதையும் பிரித்து கொண்டுட்டு வந்துட்டா யாருக்காவது கூப்பிட்டு வச்சு விற்று காசை வாங்கி வெள்ளை வாங்கி திங்கலான் இருக்காங்க. விற்று வெள்ளை வாங்கி தின்றுவான்டா அப்படிம்பாங்கள. இதை திமுக சிறப்பாக பண்ணும். கச்சத்தீவை தாரை வார்த்து விட்டு இப்போது இதையும் தனியாக கொண்டுட்டு வந்தால் இதையும் வித்தரலாம், விற்று வெள்ளை வாங்கி தின்னரலான்னு இந்த திமுக கனவு காணுது. விஜய் அவர்கள் அது மாதிரி பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அடுத்தது காவேரி விவகாரத்தில் செய்த துரோகம்,
ஈழத் தமிழர்களுக்கான துரோகம். காலையில் சாப்பிட்டு மதியம் சாப்பிட்டுட்டு அந்த இடைப்பட்ட கேப்பில் ஒரு 2 மணி நேரம் உண்ணாவிரத போராட்டம் பண்ண மாபெரும் சாதனைக்கு சொந்தக்காரர் கருணாநிதி அவர்கள். காலுக்கிட்ட ஒன்று தலைக்கிட்ட ஒன்று வச்சுக்கிட்டு குலுகுலுன்னு இருந்தார் கருணாநிதி அவர்கள். அதாவது ஏசியை சொல்கிறேன் வச்சுக்கிட்டு இருந்தவர். ரொம்ப கஷ்டப்பட்டவர் கருணாநிதி அவர்கள். தமிழர்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டவருங்க. தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாக தான் மிதப்பேன், கவிழ்ந்து விடமாட்டேன் சொன்னார் கருணாநிதி அவர்கள். அவருடைய பையன் ஸ்டாலின் சொல்றாரு, தாங்கள் போகக்கூடிய போட்டிலேயே ஓட்டை போடக்கூடிய ஒரு கட்சினா அது காங்கிரஸ் தான் அப்படின்றாங்க. பார்த்தீங்களா, போட்டில் ஓட்டை போட்டுருச்சான் காங்கிரஸ். எது எப்படியோ விஜய் அவர்கள் பற்றி திரும்ப திரும்ப சொல்ல தோணுதுங்க. ஏனே தெரில. ஏன் அப்படின்னா மோடி அவர்கள் நினைத்ததை விஜய் அவர்கள் செய்து விட்டார். இப்போ என்ன செஞ்சுருக்கான்றதை நான் சொல்ல. தேர்தல் சமயத்தில் இப்போ பவர் கட் ஆகுது. தொடர்ச்சியாக மருத்துவமனைகளில் மரணம் நடந்துக்கிட்டு இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. மது போதை, கஞ்சா போதை, கஞ்சா செடி வளர்ப்பது, அதை வளர்த்தி விட்டு குற்றமே இல்லைன்ற மாதிரியான தாவேகா தொண்டர் ஒருத்தர் பேசினது, இந்த மாதிரியான செய்திகள்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். இதுக்கு நம்ம பின்னாடி வருவோம். அதற்கு முன்பாக ஸ்டாலினை தோற்கடித்தது, அவர் வீட்டுக்கே போய் வெறுப்பேற்றினது, திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாம் உடைச்சி கொண்டுகிட்டு தாவேகா கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து திமுகவையே திட்ட வைக்கிறது. இப்போ ராசா அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா விசிகாவை குழந்தை எடுத்துட்டு இருக்காரு, கழுவி ஊற்றிட்டு இருக்கிறார். என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டார். மண்டை குழம்பி போய் அந்த பித்தம் பிடிச்சி சித்தம் பிடிச்சி அலையிறான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆகிட்டார் ராசா அவர்கள்லாம். 2G வழக்கில் கைது செய்யப்பட்டப்போ கூட கம்முன்னு கப்புச்சுப்புன்னு கல் மாதிரி இருந்த மனுஷன் இப்போ திமுக கூட்டணி உடையுதுங்கும் போது பொங்குறாரு. ஏன் அப்படின்னா ஏற்கனவே இவர் ரொம்ப பொங்குனார். ஸ்டாலினை பற்றி பேசின ஆடியோ வெளியே வந்து தெரியுங்களா, இவர் தான் பேசினார் அப்படின்னு சொல்லி இவர் நான் பேசலன்னாரு. இல்லை, மாரிதாஸ் சொல்லிட்டாரு, அப்பா இதெல்லாம் உண்மை தான், ஏதாவது கேஸ் போடுறதா இருந்தால் போட்டுக்க, எல்லாம் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி மாரிதாஸ் சொல்லியிருந்தார்ல. அதை மறைக்கணும்ல. எப்பா நான் திமுகவின் தீவிர விசுவாசி அப்படின்னு காட்டுறதுக்கோசரம் திமுக கூட்டணியிலிருந்து போன கட்சிகள் எல்லாம் ரொம்ப கொச்சையாக பேசிகிட்டு இருக்கிறாரு ராசா அவர்கள். இந்த அளவுக்கு பேசினதுக்கப்புறம் தாவேகா கூட்டணிக்கு போன இந்த கட்சிகள் திரும்ப வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். அவங்களுக்கு தான் மான ரோசம் வெக்கம் சூடு சொன்னெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கட்சியில் இடம் கொடுக்குறாங்கப்பா, ஆட்சியில் பங்கு கொடுக்குறாங்கப்பானா ஓடிட்டாங்க. கொடுக்க மாட்டேன் அப்படின்னா திரும்ப ஓடியாந்துருவாங்க. திமுக கூட்ட சேர்த்துப்பாங்க. திமுக சேர்த்துக்காதுன்னு நினைக்கிறீங்களா? திமுகவும் சேர்த்துக்கும். காங்கிரஸ் கூட இனிமேல் நான் செத்தாலும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னவங்க யார்? திருமாவளவன் சொன்னார், வைகோ சொன்னார். திமுக கூட கூட்டணி இல்லைன்னு வைகோ சொன்னார். இப்போ யாரு கூட இருக்காங்க? வைகோலாம் யாருக்கிட்ட இருக்கிறாரு? அவரால் வர முடியல. தண்ணி சின்னத்தில் நின்று இருந்தாங்கன்னா அவங்களும் தாவேகா பக்கம் முடியாந்துருப்பாங்க. அவங்களால வர முடியாத சூழ்நிலையினால தான் இப்போ அங்கே நின்றுட்டு எல்லாம் புலம்பிட்டு கிடக்குறாங்க. ஸ்டாலின் புலம்புறாரு, கண்ணீர் சிந்துறாரு. உதயநிதி புலம்புறாரு, கண்ணீர் சிந்துறாரு. அறிவாலயமே இப்போ ஏதோ பெரிய குட்டைக்குள்ளே இருக்கிற மாதிரி எல்லாம் கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்காங்களாம். இப்படி பூச்சேடா, இப்படி போச்சேடா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்களாம். அடுத்தது பாருங்கள், ஈழத்தமிழர்களுக்கு செய்த துரோகம், சர்க்காரியா கமிஷன் ஊழல், நில அபகரிப்பு, குடும்ப ஆதிக்கம், 2G இமாலய ஊழல், குடும்ப ஆதிக்கம்னு சொல்லும்போது தான் திமுக ஆட்சி காலத்தில் 1 முதல்வரா 2 முதல்வரா 3ஆ 4ஆ எத்தனை முதல்வர்னே தெரியல திமுக ஆட்சி செய்யும். அண்ணாமலை அவர்கள் கூட சொல்லியிருந்தார், திமுகவில் 4 முதல்வர்கள். யார் யார்? ஸ்டாலினை பின்னாடி வச்சுப்போம். உதயநிதி அவர்கள், சபரீசன் அவர்கள், துர்கா ஸ்டாலின் அவர்கள். இந்த மாதிரி திமுகவில் யார் முதல்வர்னே தெரியாது. பவர் சென்டர் யார் பவர் சென்டர்னே தெரியாது. அந்த மாதிரி ஆட்சி செய்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு காட்டாட்சி வேணான்னு மக்கள் முடிவு பண்ணி தான் தூக்கி அடித்தாங்க. அதனால தான் குடும்ப ஆட்சி இருக்கக்கூடாது, ஊழல் ஆட்சி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவெடுத்தாங்க. இப்போது மாற்றி ஒரு அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றத்தை கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஆனால் இது என்னமோ திராவிட மாடல் 2.0 மாதிரி தான் கொஞ்சம் தெரியுது. எதிர்கட்சிகள் பெருசாக செயல்படவும் கிடையாது. ஏன்னா இது நடக்கிறதே திராவிட மாடல் 2.0 தானே நடக்குதுன்ற மாதிரி அவங்களும் இருக்காங்க. கூட்டணி கட்சிகள் அப்படியே இங்கே பேத்துக்கிட்டு இங்கே வச்சுக்கிட்டு தாவேகாவை தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கூட்டணி ஆட்சிகள். விஜய் அவர்கள் கொஞ்சம் விழித்து கொள்ள வேண்டும். இல்லை அப்படின்னா மொத்த பழியவும் அவங்க மேலே போட்டுட்டு அவங்க கிரேட் எஸ்கேப் ஆகிடுவாங்க. நீங்கள் பாருங்கள், இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் அப்படியே வரும், ஒரு கூட்டணியில் போய் சேரும். அந்த தலைமை கட்சி இருக்குல்ல, அதை கவுத்துட்டு திரும்ப அங்கே போய் சேர்ந்துக்கும். இன்னொருத்தங்க யாராவது வராங்கன்னா அவங்ககிட்ட போய் சேரும்.
அவங்கள கீழே விட்டுட்டு கவுத்து விட்டு திரும்ப போய் திமுக கூட சேர்ந்துக்கும். இதே வேலையை தான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் செய்யும். அதே மாதிரி இப்போ உங்ககிட்டயும் வந்து ஒட்டியிருக்காங்க, கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தது 2G இமாலய ஊழல், ஜல்லிக்கட்டு தடை, மின்வெட்டு இருண்ட தமிழகம், மீனவர் படுகொலைகள், இதெல்லாம் வந்து கருணாநிதி அவர்களின் ஆகச்சிறந்த சாதனைகளாக வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த இமேஜ் வந்து வெளியிட்டு இருக்காங்க. இதை அப்படி திரும்ப படிச்சிடுறேன். கச்சத்தீவு தாரை வார்ப்பு, காவேரி விவகாரத்தில் துரோகம், ஈழத்தமிழர்கள் துரோகம், சர்க்காரியா கமிஷன் ஊழல், நில அபகரிப்பு, குடும்ப ஆதிக்கம், 2G இமாலய ஊழல், ஜல்லிக்கட்டு தடை, மின்வெட்டு இருண்ட தமிழகம், மீனவர் படுகொலைகள். 10 பொருத்தும் பக்காவாக பொருந்தது. இந்த திமுக தோத்து போனதுக்கான காரணம். இந்த மாபெரும் சாதனைகளை மக்கள் மறக்க மாட்டார்கள், மன்னிக்கவும் மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்த இமேஜ் வந்து இப்போ சமூக வலைதளங்களில் சும்மா ட்ரெண்டிங்கில் அனலாக பறந்துட்டு இருக்கு. திமுக காரங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளாம் இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போகணும், நம்ம சோசியல் மீடியாவெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டோம், ஆனால் நம்ம ஆட்சி கவுந்தருக்கு காரணமே சோசியல் மீடியா தான் அப்படின்னு சொல்லி அவங்க பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. விஜய் அவர் அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எது எப்படியோ துரோகம் செய்த கட்சிகள் அவங்களுக்குள்ளேயே துரோகம் செய்ய ஆரம்பிச்சிட்ருக்காங்க. திராவிட கட்சிகள் அழிஞ்சு போச்சு. இனி போட்டி தாவேக்காவா பாஜகவா, விஜயா அண்ணாமலையா, களமே மாறப்போகிறது. ஐ ஆம் வெயிட்டிங்.